உணர்வு உணர்ந்தது எதை? உடலையா உருவத்தையா? உடல் உணர்ந்தது உருவத்தை தான். உடலை உணரல, உணர்வோ உருவத்தை தான் உணர்ந்துச்சு. உங்க கதையும் அப்படி அடைச்சடைச்சு தான் வருது. சரியா? இப்ப விளங்குதா? இப்ப நல்லா விளங்குதா? கேக்குதா? ரைட். அப்ப ஈனைக்கு மாய்கை என்று சொல்றது உடலை, உருவத்தையே அல்ல. இப்ப தங்கம் ஒரு பொருளா இருக்கிறேன்டா அதுக்கு ஒரு உருவம் தேவையா இல்லையா? அப்படி தங்கம் ஒரு உருவத்தில இருக்கிற அந்த உருவம் உடல் இல்லை, அது மாய்கை இல்லை, அது அதோட சொந்த குணம், தங்கத்தில இருக்கிற சொந்த குணம். தங்கம் அப்படி என்றா என்ன? குனி. அப்ப உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதே என்றா அந்த மாய்கை என்று சொல்ற உடல் ஒன்றும் இல்லை, அது பொருளும் இல்லை, இருக்கிற ஒரு பொருளும் இல்லை. இப்ப மாலைங்கிறது மின்னிங்கிறது உண்டுவங்காக அதை இல்லை என்று சொல்லல. ஆனா என்னையா இல்லை, அது பொருளா இல்லை. அந்த மாலை தங்கம் மின்னி என்கிற அந்த உருவத்தில பொருளா இருக்கிறது என்ன? தங்கம் தான் இருக்கு. அப்ப தங்கம் எடுத்துக்கொண்ட தோற்றம்தான், உருவம் தான் என்ன? மாலை மின்னி காப்பு என்கிறதை அல்லாமல் இப்ப மாலை என்கிறது தங்கம் என்கிறது ஒரு பொருளா என்றா அப்படி அந்த பொருள் என்று நினைக்கிற இடம் தான் இப்ப உடல் வரும். இப்ப அந்த பொருள் என்று எடுத்தா தான் என்ன வரும்? உடல் என்று ஒன்று வரும். அப்படின்னா மாலை பொருளா இருக்கு என்று நாம நினைக்கமா இல்லையா? இப்ப மாலை பொருளா இருக்கா? அது ஒரு தோற்றமா இருக்கு, உருவமா இருக்கு. அப்ப அத ஒரு பொருளா இருக்கு என்று அந்த நினைக்கிற நம்புற அந்த இடம் தான் நாம உடல் ஒன்று இருக்கு என்று நினைக்கிற நம்புற இடம். அது அப்படி இல்லையே, அதுதான் அது மாய்கை. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, அப்படி நம்புறீங்க, அப்படி உணர்றீங்க. அப்ப உடலை நான் என்று உணராதே, உடலும் மாய்கை தான் மறவாதே. அப்படி என்ன? அப்ப இன்னைக்கு இன்னும் உணரப்பட்டு இன்னும் இருக்கிற இந்த பொருள் உடல் என்று இருக்கா, உருவம் என்று சொல்லி உணரப்பட்டிருக்கா? உருவம் என்று உணரப்பட்டிருக்கி. அப்ப அப்படி உணர்ந்திருக்கிற, அப்படி உணர்ந்த அந்த உருவம் மாய்கையா? உருவம் மாய்கை இல்லையா? அப்படின்னா உடல் தான் நம்ம மாய்கை இருக்கணும். மாய்கை. அப்ப இப்ப காப்பு மாலை மின்னிங்கிறது மாய்கையா? ஆனா அது உண்டு, அதோட குணம். அப்ப அல்லாஹ் என்று சொல்ற இந்த சொல்லால சுட்டப்படுற அந்த நிலையை போய் பார்த்தா அந்த நிலை ரப்பு என்கிற நிலையும் இருக்கும், அந்த நிலையில அப்து என்கிற நிலையும் இருக்கும். அப்ப அந்த ரெண்டு நிலையும் இருந்தாத்தான் அந்த அல்லாஹ் என்று சொல்ற அந்த சொல்லால சுட்டப்படுற பொருள் என்று அர்த்தம். நீங்க நிறைய பேசிட்டு இருக்கக்குள்ள இந்த புரிதல் இல்லாம பேசிட்டு இருந்தீங்க. விளங்குதா? பஸ்மினாக்கு விளங்குதா? இப்ப அப்ப இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் சிந்தனை போகக்குள்ள நமக்கு இந்த சின்ன சின்ன நுட்பங்கள், இந்த சின்ன சின்ன தெளிவுகள் எல்லாம் பிடிபடும். அப்ப இது கலந்த ஆலோசனைங்கிற அடிப்படையில பேசிட்டு இருக்கிறதுக்கு இது பொருந்துமே அல்லாமல் இது தெளிவில்லை, விபரம் இல்லை. ஏனென்றா தெளிவாக விளங்கி பேசிக்கிற விஷயம் இல்லை. இதை நம்ம ஒரு கலந்து ஆலோசிக்க, ஒரு சிந்தனைக்கு எடுக்கும், எல்லாரும் எது என்ன செய்வோம், ஆழமாக யோசிப்போம் என்கிற அடிப்படையில சரி உறவாட்டம்ங்கிறது தான். என்னட்ட இருக்கிற புரிதல் உங்கள்கிட்ட சொல்ற, உங்கள்கிட்ட இருக்கிற புரிதல் என்னட்ட சொல்ற, விளக்கம் செல்றதுக்கு அது சரியா விளக்கி கொடுக்கறதுக்கு போறேன்னா நமக்கு முதல் சரியா கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், கரெக்டா நமக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும், கரெக்டா நம்மளோட அறிவுல அதை அனுபவமாக உணர்ந்திருக்கணும். அப்ப இப்ப இன்னைக்கு உடல் என்று சொல்லி என்ன இருக்கிறது, கொஞ்சம் ஆழமா போய் சிந்தனை செஞ்சு பாருங்க. உடல் என்று சொல்லி இன்னைக்கு கொண்டு இருக்கா, இல்ல உருவங்கள் உணரப்பட்டு இருக்கா? உருவங்கள் உணரப்பட்டு இருக்கிற அந்த பொருள் தான் நமக்கு எண்ணியாக நினைக்கும், எண்ணியாக எடுக்கும். அது உடல் என்ன செய்யறது?
நினைக்கும் உடல் என்று காண்றோம், உடல் என்று நினைக்கும். இப்ப மாய்கை என்று சொல்ற ஒரு பொருள் எப்பயும் ஒரு இடத்தை பிடிச்சி இருக்குமா? மாய்கை என்று சொல்ற ஒரு பொருள் நமக்கு எப்பயும் பிடிபடுற மாதிரி இருக்குமா? மாய்கை என்று சொல்ற எந்த பொருளாவது இறுக்கி இப்ப இல்லாமாயிட்டு என்று சொல்லலாமா? அப்ப அது இல்லாத ஒன்று. மாய்கை என்கிறது அப்படி ஒரு பொருளே இல்லை. ஒரு கணம் என்ன செஞ்சிச்சு? தெரிஞ்சது மட்டும்தான். அது என்ன, ஏன் தெரிஞ்சு, எதால தெரிஞ்சு என்று அங்க பார்த்தா தெளிவான சிந்தனை, தெளிவான அறிவு, தெளிவான ஒரு வெளிச்சம், இப்படி ஏதோ ஒரு நில குறைபாடு இருந்ததால, ஒரு மறதியால, ஒரு இருள்ல ஒரு கணம் கண்ட விஷயம் தானே பாம்புங்கிற விஷயம். அப்ப அந்த பாம்பு கண்ட அந்த விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு இப்ப நம்ம ஒரு இடிக்கன்னு சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருந்தா திரும்ப நாம அதை காணையுமேடா, கேட்கிறார்களுக்கு அதை காட்டையுமே இல்லை. அது ஏன்னா அது மாயி இல்லையா? ஆனா அடுத்த கட்டம் உருவம் என்று சொல்ற விஷயம் மாய்கையா? இல்ல. அது இப்ப அது ஒரு தங்கம் மாலை என்கிற மாலை என்று சொல்ற அந்த உருவத்தில ஒரு பொருளா இருக்கிறதால தங்கத்துக்குரிய குணமாக எது வரும்? மாலை என்கிற உருவம் வராதா? மாலை என்கிற வடிவம் வராதா? அப்படி என்ன அந்த மாலை என்று சொல்லி வந்தது, மாலை என்று சொல்லி இருக்கிறது மாய்கை என்கிறதுக்குள்ள வருமா? இல்ல. அப்ப தங்கம் இருக்கும் வரைக்கும் தங்கத்தில என்ன இருக்கும்? தெரிய வந்தாலும் தெரிய வராட்டியும் தங்கம் எப்போ ஓணும் பண்ணாலும் மாலை என்கிற உருவத்துல வரலாமா இல்லையா? அப்படின்னா தங்கம் மாலையாக தெரியாட்டியும் தங்கத்தில மாலை என்கிற அந்த குணம், அந்த உருவம் இயல்பா இருக்கு. ஆனா அது பொருள் இல்லை, ஆனா அது மாய்கையும் இல்லை. அப்ப இப்ப அந்த மாலைங்கிறது எந்த இடத்துக்கு வரும்னா சிறுட்டி, எண்ண அலையின் ஆக்கமே சிறுட்டி. அப்ப அந்த மாலைங்கிறது சிறுட்டி என்றா தங்கம்ங்கிறது என்ன? ரப்பு. அப்ப இப்ப ஈனைக்கு அப்தும் இருக்கு, ரப்பும் இருக்கு. அப்ப அப்தும் ரப்பும் இருக்கிற நிலைக்குத்தான் என்ன சொல்ற? அல்லாஹ் என்று சொல்ற. அல்லாஹ் என்று சொல்ற சொல் தனியே ரப்புக்கு மட்டும் சொல்ல முடியாது, அப்துக்கு மட்டும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய இரு நிலைகள், இரு குணங்கள் தான் ரப்பு அப்து என்கிறது. அப்ப அல்லாஹ் என்று சொல்லி ஒருத்தன் இருக்கானண்டா அவன் ரப்புடைய நிலையில இருப்பான், அப்படி இருந்தா தான் அல்லாஹ். இப்ப நாம தனியா ரப்புடைய நிலைக்கு மட்டும் அல்லாஹ்ங்கிற சொல்ல போய் சுட்டையுமே இல்ல, தனியா அப்துடைய நிலைக்கு மட்டும் போய் அல்லாஹ்ங்கிற சொல்ல சுட்டையுமே இல்ல. அப்ப அல்லாஹ்ங்கிற சொல்லால சுட்டப்படுற அந்த நிலைக்கு, அந்த நிலையில குனியும் இருக்கும், குணமும் இருக்கும். அப்ப குனியும் குணமும் எப்படி இருக்கும்? ஏகமா இருக்கும், எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஏகமா இருக்கும். அப்படி இருக்கிற அந்த அரசனும் அடிமையும், அரசனும் நீயே அடிமையும் நீயே, அமைந்திடில் அங்கே அமைதி உண்டு. அப்ப அப்படி ரப்பா இருக்கிற அந்த நிலையும் இந்த அப்தா இருக்கிற அந்த நிலையும் அமைஞ்சிட்டா அங்க அமைதி இருக்க. அப்ப இப்ப நாம அப்தா இருக்கிற அந்த நிலையை ஒரு மாய்கை என்று சொல்லலாமா? அப்ப ஈனைக்கு ஒரு மாய்கை என்று சொல்லி சொல்றது என்னடா? சிறுட்டியா சிறுட்டிகளா? சிறுட்டிகள். பலதாய் காண்பது இணையப்பா, அதை இருதயத்தில் இருத்தினால் சிறுக்கப்பா. அதைத்தான் அந்த மக்கள் எல்லா இலாகையும் ஒரே இலாக ஆக்கி விட்டாரா என்று அபூஜஹிலுடைய கவும்கள், அபூஜஹிலுடைய சமூகம் ரசூலுல்லாஹ் கேட்டா எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டாரா? அவர் எல்லாத்தையும் உண்டாக்கையும் இல்லை, அவர் எல்லாத்தையும் பிரிக்கையும் இல்லை. அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன செய்யலை அவங்களுக்கு அப்படித்தான் புரிஞ்சிருச்சு. அவர் சொல்ல வந்த விஷயம், அவர் சொன்ன விஷயம் அவர்களுக்கு புரிஞ்ச விஷயத்தை, அவர்களுக்கு புரிஞ்சு கொண்டதை அவங்க எப்படி இதைத்தான் இவர் சொல்றாரு என்று அவங்க எடுத்துக்கொண்டதை அவங்க என்ன செய்யறாங்க எல்லாத்தையும். அப்ப எல்லாம் என்று சொல்லி இருக்கு யாருக்கிட்ட? அவர்கிட்ட இருக்கு.
அப்ப எல்லாம் என்று சொல்லி இருக்கிற நிலை வரக்குள்ள உடல் வருமா உருவம் வருமா? உடல் வரும். உடலை எடுத்து அதை தனியே நான் என்று சொல்லி அந்த உடலை உணர்ந்துகிட்டு நின்றாத்தானே எல்லா பொருளும் இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளாக தெரிகிறது, தனித்தனி பொருளாக இருக்கிறது, ஒவ்வொன்றும் தனித்தனி பொருளாக இருக்கி என்று இவர் முயற்சிக்கிற எல்லா நிலையும் இவரை ஒரு தனி பொருளாக நான் ஒரு கட்டுண்ட பொருள் என்று எடுத்தது தானே காரணம். அப்ப அந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவா தன்னை ஒரு கட்டுண்ட பொருளாக எடுத்ததுதான் எல்லாம் என்று சொல்லி எத்தனையோ பொருட்கள் கட்டுண்ட பொருட்களாகவும் தனித்தனி பொருட்களாகவும் இருக்கின்ற எடுக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. அதனால இவர் எல்லாம் என்று எடுக்க. அப்ப ஈனைக்கு இப்ப அல்லாவை தவிர சிருட்டி இல்லை என்று கலிமாவுல சிருட்டி என்று ஒருமையில சொல்லப்படுகிறதா பன்மையில சொல்லப்படுகிறதா? ஒருமையில சொல்லப்படுது, பன்மையில சொல்லப்படல. அப்ப தங்கத்தை தவிர மாலை இல்லை என்ன சொல்ல வராக? இருக்கிறது அவன் மட்டும்தான். அப்ப இன்னைக்கு எவ்வளவு புரிதல் தந்தும் பிடிச்சிக்கலாம இருக்கிறதுக்கு காரணம் என்னடா? கடினமான ஒரு விஷயம் இது. அதுதான் சரி இவ்வளவு பாடல்கள் எழுதி புத்தகத்தை எழுதி ஹதீஸ் குர்ஆன் வசனங்களை போட்டு தெளிவுபடுத்தி போட்டு ஒரு பாட்டு வரியை எழுதுறாங்க. கலிமாவின் கருத்தை உணரும் கல்போனுக்கு இருக்கிறான்னு கேட்காங்க. கலிமாட கருத்தை உணர்ற கல்போனுக்கு இருக்கிறா என்று கேட்காங்க. ஏன் கேட்காங்க அப்படின்னா அவ்வளவுதான் தெளிவுபடுத்தி அவ்வளவுலாம் விவரமா எழுதி போட்டு ஏன் கேட்காங்க? அப்ப என்னமோ ஒன்று இதே எல்லாம் தாண்டி உணர வேண்டிய ஒரு கருத்தொண்டிருக்கி. அப்ப அப்படின்னா அந்த கலிமாவின் கருத்தை கல்புதான் உணர வேண்டியிருக்கு, உணர்ந்துதான் அந்த கலிமாட கருத்தை எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி உணர்ந்து அந்த கலிமாட கருத்து உள்ளத்துல எடுக்கணும்டா எடுபடுறேன்டா அந்த உள்ளம் என்ன செய்யணும்? இந்த விஷயத்துல ஒரு ஆழமான ஒரு சிந்தனையில மூழ்கணும், ஆழமான ஒரு சிந்தனைக்கு போய்த்தான் எடுக்கணும், இல்லாம எடுக்கல. மேலோட்டமா இருந்துக்கிட்டு மேலோட்டமா விளங்குற விஷயங்களோட எல்லாம் நாம களிமாக்கு விளக்கம் கொடுக்க போகக்கூடாது. அப்படி கொடுக்க போய்த்தான் வணக்கத்துக்குரிய பாத்திரமான வணக்கத்துக்கு பாத்திரம் எல்லாம் வந்தேன். வணக்கத்துக்கு பாத்திரம் எல்லாம் வந்த காரணம் என்ன? மனோ இச்சையோட தண்ட இஷ்டத்துக்கு நாம இப்படித்தானே இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி விளங்கினத்தால விளக்கம் எடுத்ததால அந்த கருத்தையெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் வந்திருக்க. அல்லாமல் அதுக்கு அல்லாவும் நபிமார்களும் நாடின பொருள் என்ன? அல்லாவும் நபிமார்களும் இந்த இலாகு என்கிற சொல்லுக்கு அவங்க நாடின அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்கிறத ஆழமா சிந்திக்கிறேன்டா. அந்த சிந்திக்கிறவர உள்ளத்திலும் ஒரு குறிக்கோளை வச்சு இல்லாம சிந்திச்சிருக்கும், ஒரு அடிப்படை இல்லாம அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆராய்வு செஞ்சிருக்கும். அவரைய வணக்கம்ங்கிற அடிப்படையை வச்சுக்கிட்டு ஆராய்வு வணக்கம் தானே கொடுத்து இறுதி காலம் வரைக்கும் கடைசி வரைக்கும் நபி வணங்கித்தானே இருக்காரு. அப்ப வணக்கத்தை தான் வலியுறுத்த களிமா வந்து என்ற ஒரு நோக்கத்தை வச்சு களிமாவுக்கு பொருள் எடுத்தா, களிமாவுக்கு அர்த்தம் கொடுத்தா, களிமாவுக்கு மொழிபெயர்த்தா வணக்கத்துக்கு உரிய பாத்திரம் வந்துச்சு. இப்ப பாத்திரத்தை தூக்கிட்டு வணங்கிட்டு தெரிய வேண்டியதுதான். அப்ப எவ்வளவு புரட்டலால இன்றைக்கு எவ்வளவு பெரிய உண்மை மூடி மறைக்கப்பட்டது, எவ்வளவு பெரிய ஒரு உண்மை இப்ப மக்களுக்கு புரிய வேண்டியது புரியமாயிட்டு. அப்ப இந்த மக்கள் அவ்வளவு பேரை கொண்டு போய் படுகுழியில தள்ளின அந்த செயற்பாடு அவங்க செஞ்சது அவளை சும்மா உடுமன்னு நினைக்கிறீங்க? அதான் வானத்துக்கு கீழே வழிகாட்டிகள் கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் அவளுக்கு தான். எவ்வளவு ஆழமா சிந்தனை பண்ணிருக்கணும், அடிப்படைவாது களிமா. அப்ப இன்றைக்கு நாமையும் அந்த களிமா சம்பந்தமான சில விஷயங்களை விளங்கப்படுத்துற நாம விளங்குற நாம கரெக்டா விளங்கிட்டோமா? அந்த களிமாவின் கருத்தை உணரும் கல்பு எனக்கு சரியா வந்துட்டா ரெண்டு நாம களிமாவை சொல்றதுல இருந்து தாண்டி நாவால மனசால சொல்ற விஷயத்தில இருந்து தாண்டி உள்ளத்தால அதோட கருத்தை உணர்ந்திருக்கிற அந்த நிலைக்கு வரவும், அந்த நிலைக்கு நாம போகணும். அந்த நிலைக்கு வந்துதான் களிமாட கருத்தை நிச்சயம் கல்பு உணரும். அப்ப அப்படி உணரக்குள்ள கல்பு வந்து எண்ணத்தை உணர்ந்துகிட்டு நிற்கும், உடலை உணர்ந்துகிட்டு நிற்குமா, உருவத்தை உணர்ந்துகிட்டு நிற்குமா? அப்ப உருவத்தை உணர்ந்துகிட்டு நிற்கும். அப்ப உண்மையின் உருவம் உண்மையாய் நீயே உணர்ந்திடில் திரையில்லை உணர்வாயே.
உத்தமர் உணர்த்திய, இப்ப என்ன சொல்ற, உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாங்க. உத்தமர் என்றா உணர்ந்தவர், உணர்த்திய சத்திய களிமாவை உணர்ந்திடு, தடையில்லை உறுதியாய் ஹக்கில் நிலைப்பாய், உயர்ந்தறினி உயர்ந்திடுவாய், மறைந்த பல தெரிந்திடுவாய், மவுகரன அமைந்திடுவாய் என்று சொல்றாங்க. அப்ப ஈனைக்கு போயிட்டு நாம அந்த உருவத்தை மாய்கை என்று நாம சொல்லக்கூடாது. விளங்காம தெளிவில்லாம சொல்றது சரி, ஆனா அப்படி நாம தெளிவு இன்றைக்குதான் இதுல தெளிவு, எனக்கு சரியான தெளிவு நானும் எடுத்திருக்கேன். அதனால அதை பேசுறதால, கலந்து ஆலோசனை பண்றதால நம்ம தெளிவை எடுத்துக்கலாம்ங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம். பேசாம இருந்தீங்களா என்னத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அப்படியா அமைதியா இருக்கிறான், என்னமோ எல்லாம் தெரிஞ்சாக்குங்க. கடைசி அங்க மாசக்கணக்கா போய் வருஷக்கணக்கா போயிட்டு அங்க போய் பார்த்தா எக்ஸாம்ல ஃபைல், என்ன எக்ஸாம்ல ஃபைல் இல்ல, 0 பாடம் விளங்கல. ஆனா விளங்கினாக்கள் மட்டும் இருந்தே இல்ல, சும்மா டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்ப அந்த டைம் விஷயத்தை எடுத்து பாஸ் ஆயிட்டீங்க, பாஸ் ஆகலன்னு சொல்ல வரல, பாஸ் ஆகாம உறவாட்டத்துக்கு வர மாட்டீங்க. நான் சொல்றேன் என்னடா, நம்ம விளங்கி கொண்ட விஷயத்தை விளங்கி கொள்றது ஒரு விஷயம், அதை விளக்குற விஷயம் ஒன்று, அது பிள்ளையா போயிடக்கூடாது. அதுல மிச்சம் கவனமா இருக்கும். என்னடா நாம விளங்குறது சரியா விளங்கினாலும் பிள்ளையா விளங்கினாலும் அது நம்மளோடய நிற்கும். நம்மள மட்டும்தான் என்ன செய்யும், சரியா விளங்கினா சரியான இடத்துக்கு போவோம், பிள்ளையா விளங்கினா பிள்ளையான இடத்துக்கு போவோம், நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுல ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஒன்று நமக்கு ஏற்படாது, அது நம்மளோடய நிற்கிறதால. இப்ப நாம பிள்ளையாக விளங்கி கொண்டா நாம ஒரு பிள்ளையான வழியை அவளுக்கு கொடுத்துட்டோம், பிள்ளையான வழியொன்ற கொடுக்கோம்ங்கிற ஒரு அடிப்படைக்கு வந்து பார்க்கக்குள்ள அதுல நமக்கு என்ன செய்ய மாட்டா, இன்னும் பிள்ளையாக விளங்கிக்கிட்டு பிள்ளையாக சொல்லிக்கிட்டு நீ சொல்லிக்கிட்டே போ, அப்படியே தெளிவுபடுத்திக்கிட்டே போ என்று பிள்ளையா போற வழி ஒன்று அங்க காட்டப்படும். பிள்ளையாவே போயிட்டுப்பாங்க. அந்த விளக்கத்தை எடுக்கிறவங்களை என்ன செய்வாங்க, அதுக்காகத்தான் சொல்றேன், நீங்க பேசுங்க. பிள்ளை சரி புறவைக்கு பார்க்கலாம், இல்லையா பிள்ளை சரி இல்லை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், பேசுங்க. பேசின பிள்ளையாயிடுமோன்ற ஒரு மனப்பயத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா, நாளைக்கு நீங்க எங்கேயாவது பேசக்குள்ள அந்த மனப்பயத்தோட நீங்க ஒரு விஷயத்தை பிள்ளையத்தான் பேசுவீங்க. ஏன் பேசி சொல்றதுனால இருக்குதான். அப்ப விளங்கினது என்னங்கிறது நாம வெளியே நாவக்கொள் சொல்லக்குள்ளான நமக்கு தெரிய வேண்டி வரும், எப்படி விளங்கி வச்சிருக்கிறீங்க. அப்ப இப்ப நீங்க பேசின தலைப்பு ஒரு விஷயம் உங்களுக்கு வருதா இல்லையா? இப்ப உடல் என்றா என்ன, உருவம் என்றா என்ன, உணர்வு என்றா என்ன? அப்ப இதுல மாய்கை எது? எல்லாருக்கும் வரும், அது ஒரு ஆளுக்கு இல்லை, எல்லாருக்கும் கொமனா வரும், எல்லாருக்கும் நன்மாதால. இப்ப மாய்கை எது இதுல? உடல். அப்ப உருவத்தை அது என்ன சொல்றாங்க அந்த பாட்டுல, உத்தமர் உணர்த்திய சத்திய களிமாங்காலே அது மாய்கிய. அப்ப பெரியோனின் திருவசனம் பெரியோர்களோட அனுபூதி, அது பெரியோர்கள் அனுபூதியாக பெற்ற அந்த உணர்ந்த அந்த களிமாதான் உருவம். அப்ப தங்கம் ஒரு இஜிப்பை எடுக்கிறதுக்கு உருவத்தை எடுத்துச்சு அல்லாமல் அந்த உருவத்தை எங்க இருந்து எடுத்துச்சு? தண்ட உருவம் தான். அது வேற யார்ட்டையும் போயிட்டே உள்ள உருவத்தை எனக்கு தான் அங்க ஆள் இல்லை. நீங்க தங்கத்தையே ஏகம் எடுங்களேன், ஏகமா இருக்கிற ஒரு பொருள் தங்கம். போய் ஒரு உருவத்தை தாண்டி சொல்லி நான் இப்படி ஒரு ஆதம படைக்க போறேன்னு சொல்லி பக்கத்து விட்ட போய் கேட்டு வாங்கி வந்த பக்கத்து விடிக்குமா ஏகத்துல. அப்ப ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்துல் ரஹ்மான், ரஹ்மான்ங்கிற தன்னுடைய அந்த சூரத்தை எடுத்துக்கிட்டு வந்துதான் ஆதம படைத்தேனுங்க. அப்ப அங்க ஆதமன்னு சொல்லி அங்க உணரப்பட்ட அந்த சூரத்து யாருடைய சூரத்து, யாருடைய உருவம்? தன்னுடைய. அப்ப அவ தன்னிலதான் அந்த உருவத்தை வெளிப்படுத்தி அந்த அறிவுல வழியாகி இன்னைக்கு உணரப்பட்டுத்தான் ஆதம் என்கிற நிலை என்ன செய்ய வந்து படைக்கப்பட்டு வந்திருக்க. அல்லாமல் ஆதம் என்று சொல்லி புதுசா ஒன்று படைக்கிறதுக்கும் புதுசா ஒன்று கொண்டாடுறதுக்கும் தன்னை விட்டு வேறையா ஒன்றை வெளிப்படுத்துறதுக்கும் அங்க அப்படி ஒன்று இல்லை, அப்படி இருக்கல. அப்ப இன்னைக்கு இப்ப அவன் வந்தானா படைப்பாக என்றா இல்லை, இது அதிகமானவங்களுக்கு விளங்குதில்லை, பிடிபடுதில்லை. அவன் இருக்கிற மாதிரி இருக்க அவனோட இடிப்பு நிலையோட என்ன செஞ்சிருக்கு, அவனுடைய குணத்தை கொண்டு தன்னில வெளியாகி இருக்கிற வெளிப்பட்ட இடம்தான் சிறுக்கிங்கிறது, இந்த உருவம்ங்கிறது. அப்ப தங்கம் தன்னில இருக்கிற தண்ட குணத்தில சரியா வெளிப்பட்டு இருக்கிற அந்த வெளிப்பட்டதுதான் உருவம். தங்கமா தான் இருக்கு. உருவம் மாலையாக வரணும் என்று தங்கம் என்ன செய்யல, தண்ட நிலைய மாத்திக்கையும் இல்லை,
தன் நிலையை வேறுபடுத்திக்கையும் மேல தங்கத்தை விட்டு வேறையாக மாலையோட தங்கம் உருவாக்கியும் இல்லை. இது கொஞ்சம் ஆழமா நின்று புரிதல் இருக்கும். அப்ப இப்ப ஈனைக்கு குணிங்கிறத நாம தங்கம் பண்ணு எடுத்தோம்டா, குணம்ங்கிறது என்ன? மாலை. குணம்ங்கிறது மாலை. அப்ப இப்ப தங்கமும் ஏகமா இருந்தா மாலையும் எப்படி இருக்கும்? ஏகமத்தான் இல்லையா? அப்ப ஈனைக்கு இந்த குணியும் குணமும் ஏகமண்டி ஏற்றுக்கொள்றதுதான் என்ன? தௌஹீத். அப்ப இப்ப அகது என்கிற சொல் என்ன? ஏகம். அகது என்கிற சொல்லுக்கு என்ன? ஏகம். அத ஒரு பாட்டில அகது என்றா அர்த்தம் என்ன தெரியுமா கேட்காவா? அகதுன்னா அறிவிங்களா? அது அனைத்துமாக இருக்கிறத நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்களான்னு ஒரு பாட்டு சொல்றாங்க. அப்ப அகது என்கிற நிலை அனைத்துமாகவே இருக்கு. அது எப்படி இருக்கு? ஏகத்தில் ஏகமாய் உள்ள மக்கள். அப்ப குணியும் ஏகமாய் இருக்கு, அந்த குணமும் ஏகமாய் இருக்கு. அப்ப நமக்கு வெளிப்பட்டு கட்டுண்ட ஒரு நிலையில தெரிய வந்ததுதான் என்ன? இப்ப அப்படி கட்டுண்ட புலனுக்கு அமைவா வந்து இந்த தெரிய வந்ததுதான் இன்னைக்கு மாயிகையாக இருக்குமே அல்லாமல் உணரப்பட்டிருக்கிற அந்த உருவமும் அந்த உணர்வும் மாயிகை இல்லை. அப்ப அந்த உணர்வும் அந்த உருவமும் ஏகமாக இருக்கிற இந்த நிலைக்குத்தான் நம்ம என்ன என்று சொல்றோம்? அல்லாஹ். அல்லாஹ்ங்கிற சொல்லால என்ன செய்யறோம்? சுற்றோம். அப்ப அல்லாஹ் என்று சொல்ற சொல்லுல தங்கம் மட்டும் வந்தாலும் ரப்புடைய நிலை மட்டும்தான் வரும். அப்துடைய நிலை விடுபட்டு. அல்லாஹ்ங்கிற சொல்லால அப்துடைய நிலையை மட்டும் எடுத்தாலும் ரப்புடைய நிலை விடுபட்டு. அப்ப இந்த அல்லாஹ் என்று இந்த சொல்ல கொண்டு உணர வேண்டியது, அறிய வேண்டியது அப்தும் ரப்பும் ஏகமாக இருக்கிற நிலை. இன்னைக்கு ரப்பும் ஏகமாத்தான் இருக்கான். அவன் உணர்ந்த அந்த அப்து என்கிற அந்த சிறுட்டியும் இன்னைக்கு எப்படி இருக்கு? அதை உணர வைக்க, அதை புரிய வைக்க, அதை உங்களோட உள்ளத்துல கருத்தாக நீங்க உணர்றதுக்குத்தான் அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று கலிமாவுல சொல்லாக தந்திருக்கு. இந்த சொல்ல விளங்கிடுங்க. இல்லாட்டி அல்லாஹ் மட்டும் இருந்தா, அல்லாஹ் மட்டும் இருக்கான்னு கலிமா வந்திருக்கும். சிறுட்டி இல்லை என்றா, சிறுட்டி இல்லை, படைப்பு இல்லை என்று வந்திருக்கும். அப்ப இங்க அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று வந்த காரணம் என்ன? ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி களிமா வந்துச்சு என்று அங்க ஆழமா போய் பார்த்தா தான் விளங்கும். நாம என்ன செய்கிறோம் என்றால் மாலையை தனியே எடுத்துடுறோம். சரி, தங்கத்தை தனியே எடுத்துடுறோம். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? மாலையை தங்கத்தையும் பிரிச்சிடுறோம். என்ன செய்கிறோம்? சேர்த்துடுறோம். இப்ப சேர்த்தாலும் ரெண்டு பொருள் இருக்கா இல்லையா? பிரிச்சாலும் நம்ம அறியாம நம்மளோட மகிழ்ச்சியால மயக்கத்தால தெளிவா சிந்திக்காம என்ன செஞ்சிடறோம்? தங்கத்துக்கு இணையாக மாலையை என்ன செஞ்சிடறோம்? இன்னொரு பொருளாக ஆக்கிடுறோம். அதே மாதிரி தங்கத்திலிருந்து மாலையை பிரிக்கலாம் மாலையை அது ஐனிக்கு இன்னொரு பொருளா வேறுதான். அப்ப ஐனிக்கும் வேறுபடுத்துறோம், ஈனிக்கும் வேறுபடுத்துறோம். அப்ப இப்படி வேறுபடுத்துறதால என்ன ஏற்படுகிறது? சிறுக்கி ஏற்படுது, இணை ஏற்படுது. அப்ப இப்ப இதை ஏற்படாம நாம விளங்குறேன்டா, இதை விளங்கிக் கொள்றேன்டா. இந்த தங்கம், மாலை, இந்த மின்னி, காப்பு என்று சொல்ற இந்த உதாரணத்தை நம்ம கொஞ்சம் தெளிவா விளங்குறதுக்காகத்தான் பூனாரம் பல உண்டு. உண்டு உண்டண்டா இல்லை என்று சொல்ல வரல சார். வேற என்று சொல்ல வரையும் இல்லை, ஒன்று சொல்ல வரையும் இல்லை. உண்டு என்று அது உண்டு, இல்லை என்று எடுத்துடாத, இல்லாமக்கிறாரு என்றதுக்காகத்தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பூனாரம் பல உண்டு, பொன்னன்றி பொருள் ஏது, பொருட்கானோடு சிந்தித்து பாருங்க. அப்ப சிந்தனையில என்ன செய்? பூனாரத்தையும் பொன்னையும் பொருட்கான் என்றா என்ன? பிரிச்சு அறிவிக்கும். பிரிச்சு அறிவிக்கும், ஒரு அறிவு வரும். என்ன அந்த அறிவுண்டா? பொன்தான் பொருள், தங்கம்தான் பொருள், மாலை பொருள் இல்லை. இப்ப நான் மாலை இல்லை என்று முடிவெடுக்கையும் கூட, முடிவெடுக்கையும் கூட, மாயை என்று முடிவெடுக்கையும் கூட. அது எப்படி மாயை? தங்கம் இடிக்க மாட்டேங்கும், மாலை இடிக்குமே. ஆனா அந்த மாலை ஒரு தனிப்பொருள் என்று சொல்லி நம்பி மாலை ஒரு என்ன ஒரு பொருள் அணுக்கி
எள்ளி நாம எடுத்தோம்ன்றதான் இன்னைக்கு என்ன செய்யுது, இல்லாத ஒன்று வருகிறது. உடல் இல்லாத உடல் என்று சொல்லி ஒன்று இல்லை உலகத்துல. இன்னும் உடல் என்று கொண்டு யாரும் காட்டல. உடல் என்று அவர் காட்டுறதெல்லாம் மாய்கைதான். ஒன்று கையை காட்டுவாங்க, இல்லாட்டி நிச்சயவாக காலை காட்டுவாங்க, இல்லாட்டி கண்ணை காட்டுவாங்க, இல்லாட்டி மூக்க. உடல் இன்னைக்கு இப்ப உடலை காட்டினியா மூக்க காட்டியா? அப்ப உடலுங்கிறப்ப உடலை காட்டு என்னோட மரம் திரும்ப இன்னைக்கு இப்ப கையை காட்டினியா உடலை காட்டினியா? அப்ப கையத்தான் பாருங்க, உடலை காட்டுலையே. இங்க பாருங்க, இங்க காட்டினா நெத்தியத்தனை காட்டினேன். அப்ப இப்ப உடலை எப்படப்பா காட்டுவான்டா? யாரு இப்ப உடலை காட்டுவா? அப்ப இல்லாத ஒன்று அது. அப்ப ஈனைக்கு உணரப்பட்டிருக்கிறது என்னிடம் உடல் இல்லை. ஈனைக்கு உருவம் உணரப்பட்டு இருக்கி ஒரு பொருளா. அந்த உருவம் ஈனைக்கு இருந்து உணரப்பட்டிருக்கி. ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்ன பொருள் என்று செல்ல முடியாத ஒரு காலம் செல்லவில்லையா? அப்ப ஐனைக்கு பொருள் என்று இல்ல, மனிதன் இருந்தான். பொருளா இருந்தானா? அப்படின்னா ஐனைக்கு இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கான்? அந்த மனிதன் என்கிற அந்த நாமம் உணரப்பட்டிருக்கு. உணரப்பட்டோடனே இப்ப அது அந்த உணர்வு வந்து நான் நின்றுக்கிட்டு ஒரு பொருளை உணர்ந்திருக்கிற. இந்த பொருள் என்ன என்று அங்க போய் பார்த்தா உடல் அது அவன் தன்னை உணர்ந்து நிக்கிற ஒரு பொருள். அவன் தன்னை உணர்ந்து நான் என்று சொல்லி வந்து நிக்கிற ஒரு பொருள் இது. அப்ப அப்படி அவன் பொருளை நிக்கிறதுக்கு அவன் உணர்ந்த எதை உணர்ந்தான்? அவனை உணர்ந்தானா? உருவத்தை உணர்ந்தானா? உருவத்தை உணர்ந்து அதனால வந்து உருவத்திலே நிக்க ஒவ்வொருத்தரும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் வேறுபடுறாங்க. எதுல? வேற எண்ணத்துல வேறுபடுறாங்க. வேற ஒன்றிலே வேறுபாடு இல்லை. இந்த உருவத்திலும் வேறுபடுறாங்க. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உருவத்திலே இல்லை. எங்கேயோ ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். புரியுதா? அப்ப இப்ப ஈனைக்கு உணர்ந்து வந்து நிக்கிற இது உருவம். அப்ப ஒரு உருவத்தில் அவன் தன்னை உணர்ந்து நிக்கிற இந்த இடிப்புல என்ன இருக்கி? எந்த அலையின் ஆக்கம்ங்கிற சிறுட்டியும் இருக்கி. அதை தாண்டி ஏக வியாபகமா இருக்கிற ஏகமும் இருக்கா இல்லையா? அவன் ரப்புடைய அந்த நிலையையும் ரப் அரசனும் நீயே என்று ரப்புடைய நிலையிலையும் அமையணும். அடிமையும் நீயே என்று அப்துடைய நிலையிலையும் அமைஞ்சா அங்க அமைதி இருக்கான். இப்ப இன்னைக்கு என்ன பேரு வரும்? அவனுக்கு என்ன பேரு? பேச்சுக்குள்ள கவனம் மறிக்கணும். பேச அதுக்குள்ளே கவனம் மறிக்கணும். நான் இன்னத்து பேசிட்டு வரேன், நீங்க பேருந்து சொல்றீங்க. என்னோட வரணும், நான் விளக்குற விஷயத்தோடையே வரும். ஆரம்பத்துல உங்களுக்கு அல்லாஹ்ண்டா என்ன என்று விளக்கி தந்த அப்தும் ரப்பும் ஏகமாக இருக்கிற நிலைக்கு பேரு தான் என்ன? அல்லாஹ். குணியும் குணமும் ஏகமா இருக்கிற கொள்கை தான் தௌஹீது. அப்ப இப்ப நான் என்று சொல்லி இருக்கிற அந்த ஏக உணர்வு தன்னை உணர்ந்திருக்கிற பொருள் தான், தன்னை உணர்ந்திருக்கிற அந்த நிலை தான் உருவம்ங்கிறது. அப்ப பொருள் எதே உணர்வு. உணர்ந்திருக்கிற அந்த உருவம் என்ன? அது தன்னை இடிப்பு. அதான் இடிக்கு. வேற ஒரு பொருளா இருக்கா? அப்ப அல்லாஹ்வை தவிர சிறுத்தி இல்லை என்று சொல்லி களிமாவை கொண்டு இந்த கருத்தை உணர்த்துறதுக்கு, இந்த கருத்தை உணர்த்தி தாரதுக்கு தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் எல்லாம் இந்த களிமாவை கொண்டதோ என்ன செஞ்சார்? இதை விளங்குங்க. இதை கொண்டு அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்க. ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதுக்கு காரணம் இதான். நீங்க அறிந்து கொள்ளுங்க. நிச்சயமாக நினைவுபடுத்துறதுக்கு ரொம்ப சிறந்தது, மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நீங்க அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்குள்ள இல்லையா, அந்த நானுங்கிற உணர்வை நீங்க உள்ளத்துல தரிப்படுத்தி நினைவுபடுத்தக்குள்ள அந்த நானுங்கிற உணர்வு உங்களுக்கு ஏகம் ஏகமாக இருக்கி என்கிற அகதுடைய நிலையை உணர்த்துமா இல்லையா? அந்த நிலைக்கு நம்மள உள்ள போகுமா இல்லையா? அப்ப உணரக்குள்ள இப்ப அல்லாஹ் ஆகிறவன் சரியா அகது என்கிற அந்த நிலையை உணர்ந்துட்டோம். ஏகம், அந்த ஏகத்துல எல்லாம் இருக்கான். அகதுண்டா என்ன? அனைத்தும் இருக்கிறதா அறிவீங்களா? அப்ப ஏகமா இருந்து ஏகத்தில் அமைந்து கொண்டால் எல்லாம் உன் என்ன தோற்றம்.
இப்ப அந்த தோற்றம்ங்கிறத பொருள் என்று சொல்றாளா தோற்றம்ங்கிறாளா? அப்ப அந்த தோற்றத்துக்கு உரியவன் யார்? ஏகன். அவன் ஏகமாயிருக்கான். ஏகமாயிருந்து தன்னை நான் என்று உணர்ந்த உடனே அந்த உணர்ந்திருக்கிற எல்லா தோற்றமும் தான் நமக்கு இன்னும் இப்ப நம்ம கட்டுண்ட புலனுக்கு என்ன தெரியுது. அதைத்தான் இன்னொரு பாடல என்னன்னு சொல்றா, இறையஸ்மா தோற்றமையாண்டி படைப்பில்லைங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர சிறுக்கு இல்லை என்று சொல்லி இந்த களிமாவை கொண்டுதான் இந்த கருத்தை நாம உள்ளத்துல உணரணும். உணர்ற இடம் பெறும், உணர்ற நிலை ஏற்படும். அதுக்குத்தான் களிமாவின் கருத்தை உணரும் கல்பு உனக்கு இருக்கிறா என்று கேட்க. அப்ப இதை கொஞ்சம் நாம தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கணும், தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இல்லாம நாம இதை என்ன செய்யக்கூடாது, திடீரென்று யாருக்காவது விளங்கப்படுத்த முற்பட்டமண்டா, விளக்கி கொடுக்க முற்பட்டமண்டா என்ன செய்யும்? அப்ப இதுல உள்ள பிள்ளையா போயிடும். இதுக்குள்ள உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தோம்டா நமக்கு உறவாட்டம் என்ன செய்யும்? அதுக்கு பூரண உதவியா தரும். பஸ்மினாக்கு விளங்குதா இப்ப விஷயம்? அப்ப ஈனைக்கு அப்து என்கிற நிலை மட்டும் எடுத்தாலும் பிள்ளை, ரப்பு என்கிற நிலையை மட்டும் எடுத்தாலும் இன்னைக்கு பிள்ளை. அல்லாஹ்ங்கிற சொல்ல கொண்டு நாம என்ன செய்யல, அல்லாஹ்வை உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வர மாட்டோம். அல்லாஹ்வை உணர்ந்து கொள்ற அந்த இடம் வராது. அப்ப ஈனைக்கு அப்தும் ரப்பும் என்கிறது அல்லாஹ்வுடைய இரு மர்த்தபாக்கள், இரு நிலைமைகள். இப்ப அல்லாஹ் என்று சொன்னா, அல்லாஹ் என்று சொல்ற அந்த நிலைக்குள்ள போய் பார்த்தா ரப்பாவும் இருக்காம அப்தாவும் இருக்கான். அந்த ரப்பாவும் அப்தாவும் அமைஞ்சிருக்கிற நிலைக்கு பேரு தான் என்ன? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்று சொல்ல கொண்டு நமக்கு சுட்டப்படுற பொருளை நான் என்று ஏன் காட்டுறோம்? நான்ங்கிற உணர்வும் இருக்கு, இன்னைக்கு அந்த உணர்வு உணர்ந்த உருவமும் இருக்கு. என்ன நான் உணர்வு எப்பயும் சும்மா இருக்குமா? உணர்வு என்ன அர்த்தம்? அது உணர்ந்துகிட்டு இருக்கு. உணர்ந்து இருந்தால்தான் அதுக்கு உணர்வு என்று பேர் செல்வோம். உணர்வு என்றால் அதோட குணம் என்ன? உணர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஏதாவது ஏதோ ஒன்றோ உணர்ந்து கொண்டிருக்கு. அப்ப அப்படி உணர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு அந்த உணர்வு என்ன செஞ்சிச்சு? தன்னிலை இருக்கிற உருவத்தை என்ன செஞ்சிச்சு? உணர்வு கருதிச்சு. வெளிப்படுத்தினங்கிறதெல்லாம் சும்மா பிரச்சனை இல்லை, அப்படி சொல்றது. தன்னிலை இருக்கிற உணர்வு உணர்ந்துச்சு. வேற எங்கேயும் போகையும் இல்லை, வெளியில இருந்து எடுக்கையும் இல்லை, உள்ளுக்கு இருந்து வெளியே எங்கேயும் கொண்டு போகாங்க வேற இடமும் இல்லை. அப்ப நீங்க உதாரணது கனவு காண்ற நேரத்துல உங்களோட நினைவுல இருந்த உருவத்தை, உங்களோட நினைவுல உங்களோட உருவம் மட்டும் இருந்துச்சா இல்லையா? இப்ப நீங்க என்ன இருக்கிறீங்க, இருக்கக்குள்ள உங்களோட நினைவுல உங்களோட உருவம் மட்டும் இருக்கா இல்லையா? ஆனா இருக்கிற அந்த உருவத்தை நீங்க நான் என்று கனவு நேரத்துல உணர்றதுதான் கனவுல வந்து நீங்க நிக்கிறது. நீங்க உங்களோட அனுபவத்திலே உணரலாம். இந்த கனவுல வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் நிக்குது உங்களோட உருவத்திலே. இங்க படுத்து கிடக்கிறவர் உருவம் அங்க போகுது. அப்ப இங்க நாம படுத்து கிடக்கிறவர் உருவம் அங்க போயிட்டேன்டா, இங்க வந்து கட்டில பாப்பேன் பயந்து போயிடுவோம்பா, உருவம் இல்லாம ஒரு ஆள் கிடப்பாரு. நான் சொல்றேன், நாம இங்க நிப்போம், ஒரு ஆள் படுக்காரு கட்டில, சரியா? அவர் கனவு கண்டுட்டு இருக்காரு வைங்களேன். இப்ப கனவுல அவர் மாதிரி ஒரு உருவம் நிக்கிறது, அவர் அங்க கனவுல கண்டுகிட்டு அவர் இருக்கக்குள்ள இங்க படுக்கிறவர் உருவம் நமக்கு தெரியுதா இல்லையா? அப்படி இல்லாம அந்த உருவம் கனவுக்கோ போய் அங்க நின்றுகிட்டு கனவு காண்ற நிலைக்கும் வந்தா இங்க உருவம் இல்லாம கிடப்பாரு, பயந்து போயிடுவோம். இன்னும் நல்லா தானே இருந்தாரு, இப்ப உருவத்தை காணல, அப்படி இருக்க இல்லவா? அப்ப அங்க கனவுல வேறையா ஒரு உருவம் வருகிறது, அங்க ஒரு உருவத்தை உணர்ந்துகிட்டு நிக்காரு ஏண்டா, அந்த உருவம் எங்க இருந்து வந்திருக்கவருக்கு, எங்க இருந்து எடுத்திருக்காரு அவரு? எங்க இருந்து எடுத்திருக்காரு? நினைவுல இருந்து. அவரோட நினைவுல அவரோட உருவம் கொண்டு பதிவுல இருக்குவா? அப்ப அவரோட நினைவுல அவரோட பதிவுல ஒரு உருவம் இருக்கிறது. இப்ப இருக்கிறது கனவுக்கு வருதா இல்லாது வருதா? அப்ப ஆனா கனவுக்கு இப்ப வந்துட்டு இப்ப உருவம், இப்ப அவரு நினைவுல இருக்கிற அந்த உருவத்தை தானே நான் என்று எடுத்த உடனே இப்ப அந்த உருவம் என்ன செய்யுது? அந்த உணர்வு அவருக்கு காட்டுது. எங்க காட்டுது? வெளியில தியேட்டர்ல காட்டுதா? தன்னிலையில தண்ட அறிவுலையே காட்டுதா? அப்ப அவர் நினைவுல இருந்த உருவம் என்ன செய்யுது? நினைவுல இருந்த அந்த உருவத்தை எடுத்து அறிவு என்ன செய்யுது? அவர்கிட்ட
காட்டின உடனே இப்ப அந்த உருவத்தை அவர் இப்ப என்ன செஞ்சிருக்காரு, இன்னைக்கு நான் உணர்ந்திருக்காரு இல்லையா, உணர்ந்ததெல்லாம் காட்டுறாரு, உணர்ந்ததெல்லாம் காட்டுப்படும். அப்ப இல்லாட்டி அவர் உணரையும் இல்லை, நான் எடுக்கையும் இல்லை, அந்த உருவத்திற்கிட்ட போகையும் இல்லைன்னா அது இருந்த மாதிரி அப்படியே இருக்குமா இல்லையா, அப்படியே இருக்க இல்லையா. அப்ப அது ஏக காலத்துல அவரோட உருவம் உணரப்பட்டு அவர்கிட்ட இருக்கு, சும்மா அவரோட பாட்டை இருக்கு. அப்படி இருக்கிற அந்த உருவத்தை அவர் என்ன செய்யறாரு, இப்போ இந்த உருவம் மறந்த உடனே, இங்க உடல் மறந்த உடனே அந்த உருவத்தை உணர்ந்த பழக்க வழக்க அடிப்படையில் என்ன செய்யறாரு, போய் அந்த உருவத்தை அதுதானே நான் பழையின பழக்கம் அவரு, அந்த பழக்க அமைப்பில் அதை போய் நான் எடுத்த உடனே இப்ப அந்த உருவம் அவர்கிட்ட உணரப்பட்டு அவருக்கு அந்த உருவம் தெரிய வந்த உடனே அதுதான் எந்த நிலை, கனவு. தெரிய வார அந்த நிலை தான் கனவு என்று வருகிறது. காண்போன் இப்ப இருக்கான். இப்ப அங்க உடல் ஒன்று நிக்கு என்று சொல்லி, நான் தனியே நிக்கேன் என்று சொல்லி, தனியே நான் ஒரு ஆள் என்று சொல்லி அந்த நம்பிக்கிட்டு நிக்கிறது, அப்படி அங்க ஒரு உடல் ஒன்று இருக்கிறது உண்மையா? அது மாயை. அப்ப அவரு நினைவுல இருக்கிற உருவத்தை நான் என்று உணர்ந்த உடனே இவர் நினைவுல உருவத்தை நான் என்று எடுத்தாரே அல்லாமல், நான் என்று உணர்ந்தாரே அல்லாமல், இன்னைக்கு உருவத்தை தான் உணர்ந்தாரே அல்லாமல் உடலை உணர்ந்தாரா அவரு? அவர் உருவத்தை உணர்ந்த உடனே, அதை நான் என்று எடுத்த உடனே, அதை நான் என்று அந்த அவரோட உணர்வுல அவர் கண்ட உடனே, இல்லாட்ட அந்த உணர்வு தன்னிலையில வெளிப்படுத்தின உடனே, அதுதான் இப்ப உடல் என்று சொல்லி இங்க நிக்கி. இப்ப இந்த உடல் என்று சொல்லி நிக்கிறது மொத்தமும் உருவமா உடலா? அப்ப ஏன் நீங்க இதை உணராம இருக்கிறீங்க? இதை உணர்ந்தீங்களாடா? உடல் என்று சொல்லி இவ்வளவு நாள் நம்பினது, உடல் என்று சொல்லி ஒன்று இருக்கென்று நினைச்சது, உடல் என்று சொல்லி ஒன்றை நாம நம்பிக்கிட்டு அதுதான் நிஜம் என்று கண்டது இல்ல மாய் என்று விளங்கி இருக்கும்பா. அப்ப உருவம், உணரப்பட்ட உருவம் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே இருக்குமா, கலையுமா? இருக்கும். எப்படி இருக்கும்? அது ஏற்கனவே இருந்த மாதிரி போய் நினைவுல இன்னைக்கு என்னென்ன இருந்துச்சா இன்னைக்கு எல்லாம் இருக்குமா இல்லையா? அப்படி எல்லாம் இப்ப கலைஞ்சாலும் நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? அப்ப இப்ப உடல் என்று சொல்லி நம்பிக்கிட்டு நீங்க இருக்கிறது இருக்குமா? உண்மையை உணராத உளுத்தனுங்க. உலகம் ஒரு உளுத்த மரம், சாகும் மனிதனை சாயாதுங்க. மரம் என்ன சொல்றாங்க? உண்மையை உணரா உளுத்தரின் வாழ்வு உதவா கரையல்லவாங்க. உளுத்தனுங்க, உளுத்து போயிடுவேன், இல்லாம. அப்ப இன்னைக்கு இப்ப நீங்க நான் என்று சொல்லி அந்த உணர்வை ஏகமண்டும், அந்த ஏகமா இருந்த அந்த உணர்வு கண்ட அறிவுல கண்ட உருவத்தை எடுத்தது, உணர்ந்தத்தை நீங்க அந்த அது அப்படி உணர்ந்தது அப்படி எடுத்த அது பொருள் என்றும் எடுக்கிறையா, இல்ல உணர்ந்த நீங்க தான் பொருள் என்று எடுக்கிறையா? ஆனா நான் உணர்ந்த நான் தான் பொருள். ஆனா நான் ஒரு உருவம் இல்லாம உணரப்பட்டிருக்கேனா? அப்ப அந்த உண்மையின் உருவம் உண்மையை நீயே உணர்ந்து இருக்கிற இல்லைங்க. அப்ப இப்ப கனவுல கட்டுண்டு உடல் என்று சொல்லி நம்பிட்டு இருக்கிறவரு முதல் நான் என்கிற உணர்வு எடுத்து அது ஏகம்ங்கிற நிலை எடுத்து அந்த ஏகமாக இருந்து அவரோட உருவத்தை மட்டும் எடுத்துட்டாரண்டா, நினைவுல களிமாண்டு சொல்லி உணர்ந்துட்டாரண்டா, கனவு கலைஞ்சிருமா இல்லையா? கனவு கலைகிற மட்டும் இல்ல, நம்ம கனவுல எச்சரிக்கை இவ்வளவு காலம் என்று சொல்லி அவருக்கு புரிபடுமா இல்லையா? புரிபடும். அப்ப அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்கிற இந்த களிமா, இந்த கொள்கை எங்க கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமான்னு கேட்காங்க. கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா என்ற ஒரு பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கா? இந்த கொள்கை இருக்கு, இது ஒண்ணு எங்க கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா? அப்ப அல்லாஹ்வை தவிர சிறுட்டி இல்லை என்கிற களிமா எந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு போகும், எந்த இடத்திற்கு கொண்டு போற மாதிரி அந்த களிமாவை ரசூல்மாரு நபிமாரு தந்திரிக்காக என்கிற ரகசியம் எல்லாம் இன்னைக்கு நிசி நல்ல தெளிவா பிடிக்கும். அதை விளங்கி கொள்றதுக்கு அந்த களிமாவின் கருத்தவங்களோட கல்புல உணர்றதுக்கு தான் உதாரணம், புரிஞ்சு கொள்றதுக்கு தான் தங்கத்தை தவிர மாலை இல்லை. இன்னைக்கு நீங்க மாலை இல்லை என்ற உடனே இல்லை என்று இருக்க வேணாம். அப்படின்னா மாலை மட்டும் இல்லை என்று சொல்லிக்கலாம். முன்னுக்கு தங்கத்தை தவிர மாலை இல்லை என்று என் செல்ல என்று சிந்திக்கணுமா இல்லையா?
அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட உள்ளத்துல புரிய வேண்டிய தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்டா, நம்ம கொஞ்சம் சோம்பல் தானே மாச்சல் தானே சிந்திக்கிறதுக்கு. அதுல சோம்பறிகள் தான் நாம. நம்மள மட்டும் இல்லை, நான் அதிகமா எல்லாரையும் சொல்லுவேன். ஏன் வேலை இல்லாதவன் மூளை செய்தான் செயற்படும் ஆலை. இப்ப சாப்பிடுறேன்டா, இங்கேயும் போடுறேன்டா, ஃபங்க்ஷன்டா, கல்யாணம் பண்ணா, எப்படி உடுக்குற, எப்படி எண்ணத்தை போடுற, இதுகள்ல தரமா சிந்திப்போம் நாம. இதுகளை என்ன யோசிப்போம். அந்த அளவுக்கு மூளை விட்டு போட்டு அது அவன் ஆலையை பிடிச்சு அவன் தார சிந்தனை அது. இதை தாண்டி இந்த களிமாவை சிந்திக்கிற, இந்த மார்க்கத்தை சிந்திக்கிற, குருவானை சிந்திக்கிற இந்த சிந்தனையில நாம சோம்பறிகள். சொல்வேறு செயல்வேறு, சொல்வேறு செயல்வேறு, சோம்பறி குணம் வேறு. சொல்லுள்ளம் சொல்லாதடா, சொல்லிக்கிட்டு இருக்கிற உள்ளம் போகாது, சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கு? நாம சொல்லி கொடுத்தோம். அது அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தா சிந்தனை செஞ்ச உள்ளமா, நாம சொன்னது சொல்லிக்கிட்டே இருக்கிற உள்ளமா? அப்ப இன்னைக்கு என்ன, அதை எடுத்து சிந்திக்கிறதுக்கு சோம்பல் மாச்சு, வேற ஒண்ணும் இல்லை. சும்மா ஒரு இடத்தை இருந்துக்கிட்டு சிந்தனையை சிந்திக்கிறதுக்கே மாச்சலண்டா. எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு இடம் தாண்ட போகணும். அப்ப சிந்தனை செய் தெளிவு பெறு, சித்தத்தில் போராடி வெற்றி பெறு. அப்ப மற்ற இனங்களுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன? சிந்திக்கிறது. அது சிந்திக்கிறன்ற உடனே டக்கழிவ முடிவெடுத்துறான். அப்ப நாம சிந்திக்கும் தானே. உலகத்துல எவ்வளவு சிந்தனை பண்ணி உலகத்தே வாங்குறது. நம்மளோட சிந்தனை எவ்வளவுக்கு நாம செலவழிக்கும் வந்து மிருகத்தை விட கேவலமா சிந்திக்காம, மிருகால விட சிந்திக்குது உலகத்தை, அதை விட கேவலமா இவன் சிந்திக்கான். அதை சிந்தனை என்ன இருக்கான்? அதை செல்ல. இந்த வேதத்தை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல பூட்டா போட்டிருக்கிறீங்க. இந்த களிமாவை சிந்திப்பவர்கள் உண்டா? அப்ப சிந்தனை தொழிற்படணும், சிந்திக்கணும். எதை? நான் யார்? எனக்கு ஏன் களிமா தரப்பட்டுச்சு? ஏன் எனக்கு கொள்கை தரப்பட்டுச்சு? ரெண்டு, இந்த மார்க்கத்தை சிந்திச்சா அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா? அவனுக்கு மார்க்க விளக்கத்தை கொடுக்குறியா? காசி பணத்தை கொடுக்கறது எங்கேயாவது அல்லாஹ் அருள் என்று செல்லல. அது நாங்க சோதனைக்காக கொடுக்க மாட்டேதான் சொல்றோம். அவளை சோதிக்கிறதுக்காகத்தான் கொடுக்கவே. எல்லாமே காசி பணத்தை அருளா கொடுக்க மாட்டேன் எங்கேயாவது ஒரு வேதமும் ஒரு வசனமும் சொல்லப்படுது. அல்லாஹ் ஒரு அருளை கொடுக்க நாடினா அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி சாந்தியை பத்தி விளங்கக்கூடிய மார்க்க விளக்கத்தை கொடுப்பான். அப்ப அப்படி மார்க்க விளக்கத்தை கொடுக்கக்குள்ள முதல் என்னத்தை கொடுக்கணும்? களிமாவை கொடுக்கணும், களிமாவை விளங்கணும். ஏன் 1,24,000 நபிமாரும் ஒரு வசனத்தை கொண்டு விட்டு வந்தாங்க. ஒரு சொல்லி ஒரு நபி எனக்கு இது வானா, வேற ஏதாவது புதுசத்தா எங்கேயும் அவருக்கு அல்லாஹ் புரிய வைக்கான். இந்த உலகத்தை ஒரு சட்டிலையும் களிமாவுல ஒரு சட்டை வச்சாலும் களிமா தான் கரிக்கும் என்று விளங்கப்படுத்தலாம். அவ்வளவு பொறுமதியான ஒரு விஷயம். இப்ப எப்படி கிடக்கு? யாருக்கும் தேவையில்லாத வணக்கத்துக்கு பாத்துறோம். நான் என்ன செய்யுது? ஒரு மூளையில கிடக்கு, நினைச்சு பார்க்கறதே கிடையாது. இங்க நாம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு கணமும் களிமாவை உணருங்க, களிமாவை நினைங்க, களிமாவுல சரிப்படுங்க என்று நாம பேசிட்டு இருக்கோம். மக்கள் எப்படி இருக்கா? மக்கள் மக்களுக்கு எங்கேயோ ஒரு மூளையில ஒதுக்கப்பட்டு குப்பை மாதிரி ஒதுக்கி வச்சு போட்டு என்ன மோண்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப இன்னைக்கு நாம கொஞ்சம் வந்த நாம எடுத்த நாம களிமாட கருத்தை நாம உணர்ற நாம அல்லாவை தவிர சிறுக்கி இல்லை. இது நம்மளோட தாய்ப்பாசையில நமக்கு உயிரூட்டப்பட்டு நம்மளோட உணர்வை பிடிக்கிறதுக்கு, ஏகமா இருக்கிற அல்லாஹ்வுடைய நிலைக்கு நாம போறதுக்கு மிஹ்ராஜ் என்கிற அந்த பயணத்தை மேற்கொண்டு சிதறத்துல் முந்தகா தாண்டி லிகா இறைவனை சந்திக்கிற அந்த சந்திப்பை ஹக்காக சந்திக்கலாம் என்று சொல்லி நீமாங்கொள்ற அளவுக்கு நம்மளோட சிந்தனை வேலை செய்யணும், சிந்தனை தொழிற்படும். நாம சிந்திக்கணும். இவன் மனிதன். அதனால இன்னைக்கு பிழையா சிந்திக்கமா சரியா சிந்திக்கமா அது ரெண்டாவது விஷயம். முதல் நம்மளோட சிந்தனைக்கு நாம என்ன செய்யணும்? தொழிற்படும். இதுதான் சிந்தனை, இதுதான் சிந்திக்க வந்த மனிதன் என்கிற இந்த சிந்தனைக்கும் வரும். இதைத்தான் நாங்க வலியுறுத்துறோம், இதைத்தான் நாங்க சொல்றோம். இதுல சோம்பல் காட்டாதங்க, சோம்பரித்தனம் இருக்காதங்க. அப்ப இன்னைக்கு தங்கத்தை தவிர மாலை இல்லை என்றுதான் சொல்ல வந்திருக்கேன். இவ்வளவுதான். நாங்க வேற என்று செல்ல வரையும் இல்லை, ஒன்றென்று செல்ல வரையும் இல்லை, மாலை இல்லை என்று செல்ல வரையும் இல்லை. நல்ல விளங்குதா? அப்ப இதுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கா இல்லையா பிடிக்கிறதுக்கு? அப்ப அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்ல வந்திருக்கோம். களிமா அப்படித்தான் நமக்கு தந்திருக்கான். அப்ப அல்லாஹ் நமக்கிட்ட அல்லாவும் நபிமாரும்
சரியா? அந்த நாடின பொருளை கொண்டு அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று இந்த களிமாவை தந்திருக்கிறதால இந்த களிமாவுல அல்லாஹ் மட்டும் இருக்கான் என்று எடுத்தாலும் இவன் சிந்திக்கல, சோம்பேறி. சிறுட்டியே இல்லை என்று எடுத்தாலும் இவனும் சோம்பேறி தான், சிந்திக்கல. அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று ஏண்டப்பா தந்தே? அல்லாஹ் மட்டும் தரிப்படுத்தி தரையும் இல்லை, சிறுட்டி இல்லை என்று அவன் சரிப்படுத்தாதங்க சிறுட்டி என்று தரல. அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை தந்தை என்று சொல்லி கொஞ்சம் அறிவை நுழைச்சி கொஞ்சம் சிந்தனையை எடுத்தா சிறுட்டியின் உண்மையை சிந்தித்து தெளியும், சித்தம் உண்மையில் நிலை கொள்ளும். அப்ப இன்னைக்கு அல்லாவை தவிர சிறுட்டி இல்லை என்று சொல்ல வந்த நோக்கம் அல்லாவும் சிறுட்டியும் ஒன்று என்று சொல்ல வரையும் இல்லை, அல்லாவும் சிறுட்டியும் வேற என்று சொல்ல வரையும் இல்லை, அல்லாஹ் இருக்கான் சிறுட்டி இல்லை என்று சொல்ல வரையும் இல்லை. அப்ப இதையெல்லாம் தாண்டி களிமாவின் கருத்தை உணரும் கல்பு வரும். ஒரு நுட்பத்தை இன்னைக்கு உணர வேண்டி இருக்கு, ஒரு நுட்பத்தை இன்னைக்கு பிடிக்க வேண்டி இருக்கு. கிளியரா? தெளிவா?